ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. தேங்க்யூ. இங்க பாரு மோகினி, நீ நினைக்கிற பையன் நான் கிடையாது. நான் ரொம்ப ஜென்டில்மேனாக்கோ. நான் எந்த பிள்ளை இடத்துல பார்க்க மாட்டேன். இல்ல நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். பாருங்களேன் இந்த மோகினிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. என்னவா மோகினிக்கு? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அது சொல்லுது. நான் இல்லங்க, நான் ரொம்ப ஜென்டில்மேன். நான் வந்து மேட்ச் மேட்ச் ட்ரெஸ் போட்டுக்கனால சொல்லி வச்சு போட்டுருக்கமா அந்த ஜெகன் மோகினி சொல்லுது. இதெல்லாம் நான் நம்பணும். அப்ப நீங்க இன்னும் நம்பலையா? ஐயோ பயம் கட்டுறாரே. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேனே. நம்பலையா? சத்தியமா நீங்க நம்பலையா? என்ன குரலெல்லாம் ரொம்ப பம்முதே. என்ன சீரியஸா தாங்க சொல்றேன். என்ன ரொம்ப பவியமா பேசுறாரு. ஒருவேளை உண்மையா இருக்குமா? இப்பெல்லாம் நடிச்சா நான் நம்பிடுவேனா என்ன? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேன். ஒரு 63 மதத்தை சொல்லி உன்னை எங்க கொண்டு விடணும்னு எனக்கு தெரியும். சரி போனா போட்டு ஜெகன்மோகனியாச்சே சத்த நம்ம கூட இருந்துட்டு போட்டுன்னு பார்த்தா நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. பாரு உதட்டுக்கெல்லாம் பயப்படுவாங்க இந்த ஏழு கிடையாது. அவங்க வீர பெண்மணி ஆக்கும். ஆமா சொல்லிவிட்டேன். என்ன வேற ஒண்ணு இல்லைங்க, நீங்க நம்பல. அதான் உங்க முன்னாடி வந்தே தீர்வு ஒத்த கால நிக்குது. அதெல்லாம் பார்த்தா வேண்டாம் 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 விடுங்க. பயம் கட்ட பயந்துருவேன் நினைச்சீங்களா? இல்ல சொன்னா கேளுங்க. அது முன்னாடி வந்து நின்னா வேண்டாம் 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 நானே விடுவிடுத்து போயிருவேன். நீங்க இல்ல வேண்டாம். ஏன் வா வாயில இங்கே இருந்து இங்க வரைக்கும் ரத்தம் சுட்டா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன பல்லு தச்சு எத்தனை வருஷம் இருக்குமோ தெரியாது. சாகிறதுக்கு முன்னாடி பல்ல தச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எங்க பல்ல தச்சிருக்கோம். வாட நாத்தம் தாங்க முடியாது. முடியலையே. கையில சுடுகாட்டு மண்டை இருக்க அத கையிலே வச்சிருக்கோம். அது உணவே இந்த கையும் காலு தலை இததான் திங்கும். அத பாதி தின்னு திங்காம பள்ளிகளை ஒட்டிட்டு இருக்கோம். இல்லங்க நான் முழுசா சொல்லி முடிக்கலையே. ஐயோ இதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. அப்புறம் ஒத்த கால் இருக்கும் ஒத்த கை இருக்காது. அது காலியா அது தின்னுக்கிட்டு இருக்குங்க. என்ன செய்யும்? அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா அது காலியா தின்னுக்கிடும். ஆனா பக்கத்துல நீங்களும் நானும் இருந்தா அவ்வளவுதான். லவ் அப்படின்னு ஒரே ஒழுங்குதான். அந்த பல்ல வச்சு நம்மள கடிச்சு திங்குங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏன் பயமா இருக்கோ? நான் எதுக்கு பயப்படணும்? என் தங்கச்சி தான் பேய்க்கெல்லாம் பயப்படுவா. நான்லாம் பயப்பட மாட்டேனே. சரி நான் கிளம்புறதா நல்லது. சரி நீங்க வீட்டை காவல் காத்துருங்க. நான் காவல் காக்கணுமா? இல்லங்க அது செம கோவத்துல இருக்குது. இப்போ நான் கண்ணுல பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதாவது பண்ணிடும். நான் வீட்டுக்கு போறேன், நீங்க காவல் காத்துக்கோங்க. அப்ப என்ன எதுவும் பண்ணாதா? அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் என் உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன். ஏமா நீதான் வீர சொல்லியாச்சா பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னா இப்படி வந்து அப்படி நிக்கா? அதுக்காக என்ன மாட்டி விட்டுட்டு போவீங்க? நான் பேய்க்கேறி ஆகணுமா? அதெல்லாம் முடியாது. நின்னா சேதி நிப்போ. இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்ன பண்ணுவீங்க? மதியம் விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்க. போயிருவீங்க? நான் போய் ஆகணும், என்ன விடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விடுங்க. கிங்ஸ்ல அம்மா அப்பமே சொன்னவன் இந்த பையில பேயதான் கூட்டிட்டு வருவானு. உண்மையாதான் இருக்கும். பையில பயந்து ஓடுதுல. அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன புத்திருப்பேன் கையில் மேல போல செஞ்சிருப்பேன். புயலென்று நினைத்தேன் புயல் கட்டும் கையாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி போட்டி என்னை உருட்டி வைத்தாளே. என்ன விடுங்க, நான் போணும், என்ன விடுங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப தான் மிரட்டுறீங்க சொல்லிவிட்டேன். இப்பெல்லாம் ஒரு சின்ன பையனை மிரட்டக்கூடாது. யார் சின்ன பையன்?
நாதான். ஏழு கொண்ட வயசாகுது, சின்ன பிள்ளை நீங்க. யாழு குழந்தை வயசுல ஆகல, கல்யாண வயசுதான் ஆகுது. ஆகுதுல்ல, அப்ப என்ன, நில்லுங்க, நீங்க தான் காவல் காக்கணும். ஏங்க நான் கல்யாணம் முடியாத கண்ணி பையங்க, என்ன போய் இப்படி பைக்கிட்ட மாட்டி விடுறீங்களே. அப்போ நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. சாமமா, சாமமா, என்ன சாமமா, சாமமா. என்னம்மா? என்னமோ சத்தம் கேட்டுச்சு மாமா. அட உனக்குமா கட்டுச்சுதே? அப்போ உங்களுக்கும் கேட்டுச்சுடா? எனக்கும் கேட்டுச்சுதே, எனக்கும் கேட்டுச்சுடே. அத்தாடி உங்களுக்கும் கேட்டுச்சுதா? ஏங்க நாளா பொறுப்பு இல்லங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான். என்னங்க பாக்குறீங்க? நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி இயலே, என்னடி மாமா சொல்லுதாவ? ஏங்க எல்லாத்துக்கும் காரணம் இயலுதான். எனக்கும் தெரியாது. நான் போறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கே பயமா இருக்கா? பின்ன பயப்படாம எப்படி இருக்க முடியும்? அதை நான் பிடிச்சலான்னு பார்த்தேன், பிடிக்கிற மாதிரி தெரியல. பிடிக்க முடியாது, அது உச்சத்துல இருக்குது. மாமா, மாமா. என்னம்மா? இட்டி நம்பாதீங்க டி, நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காவ. அவ கிடக்கா மாமா. மாமா என்ன தங்கம்? இருங்க மாமா, ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ஏடி இயலே, இங்க தள்ளி வாயா. இதுக்கு ஐயோ காண இருக்கு மாமா. ஏடி இயலே தள்ளி வாடி. இல்ல இருக்கட்டும். மேனேஜர் சார்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆமா, வாலாட்னீங்க மாமா. மாமா சொல்லுமா. என்ன பாருங்க மாமா. என்னம்மா? நீங்க தான் அந்த பேயை கூட்டந்தீல. ஆமா, உன் முகத்துல என்ன வீர தழும்பா இருக்குது? அது கடக்கட்டும் மாமா. இந்த பேய் எங்க மாமா இருக்குது? வேற எங்க? இங்கதான் பக்கத்துல நிக்குது. பக்கத்துல நிக்குதா? உங்க கணக்குல தெரியல? தெரியலையே மாமா. உன் கண்ணுக்கே தெரியலையா? தெரியல மாமா. சோ என்னத்த சொல்ல? என்னத்த சொல்லவா? இட்லாகி பிரார்த்தனை பண்றவ நம்பாதீங்க டி. அப்படியா? நான் கிங்ஸிலே கூட இப்படிதான் நினைச்சேன். பயவுள்ள கடைசில எவ்வளவு பெரிய வேலை பார்த்துச்சு தெரியுமா? என்னடி சொல்ற? கிங்ஸி இப்படி சொல்லும்போது நாங்க கூட தான் நம்பவே இல்ல. அவ அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. பக்கத்துல நிக்கி, நல்லா பாருங்க. நீங்க காவலுக்கு வந்த மாதிரி தெரியல, எங்களை பயங்கட்டுக்கு வந்த மாதிரி தெரியுது. நான் காவலுக்கு தான் வந்தேன். மாமா சத்தியமா அது என் கண்ணுக்கு தெரியவே இல்ல மாமா. அது கோவத்துல நிக்குதே. எதுக்கு? அது உங்க அக்கா அங்க தள்ளி நிக்கல, அதுக்குதான். அவ தள்ளி நிக்கனால எதுக்கு மாமா அது கோவப்படுது? அது வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நானும் உங்க கல் மேட்ச் வச்சா ட்ரெஸ் போட்டுட்டோம். சரி, அதான் இப்போ அது கோவத்துல பொறாமையில கத்திட்டு கிடக்கு. அது ஏன் பொறாமப்படணும்? அது ஒண்ணு இல்ல. என்ன மாமா வெக்கமெல்லாம் படுதீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, அந்த ஜெகன்மோகனிக்கு என் மேல ஒரு கண்ணு. பியாய்க்கா? அப்படி சத்தமா சொல்லக்கூடாது. ஏன் மாமா? அதுக்கு கோவம் வந்துடும். அத்தடி, என்ன மாமா சொல்லுவீங்க? என்னன்னு பாரு, இப்ப அது என்ன எப்படி கூப்பிடுது பாரு. அதான் நான் சொன்னேன், அதுக்கு என் மேல ஒரு கண்ணு. அத்தடி, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நம்பவே முடியலையே. இவனை சொல்லதுல உண்மையாதான் இருக்கும். லவ் பண்ணதுக்கு பேய் தான் கிடைச்சதா என்ன? எந்த பையவுல நம்மள லவ் பண்ணுது? அதான் பேய லவ் பண்ணலாமே, லவ் பண்ணிட்டேன். ஆமா, அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ண மட்டும் அதுக்கு அப்புறம் விளையாட்டு தான் நிக்க போறாங்க, அதுக்கு பியாயே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு தப்பான முடிவு எடுத்துட்டேன். இப்ப அது என்ன, நான் என்ன விடவே மாட்டேங்குது. என்கிட்ட எந்த பொண்ணு நின்னாலும் அதுக்கு பொறாமையாயிருது. இப்ப யார் மேல அது பொறாமையா இருக்குது? வேற யாரு? என் கலர் மாதிரியே மேட்சா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களே, அவங்கதான். நீ ஏன் மட்டும் அவளுக்கு மேட்சா ட்ரெஸ் பண்ண? கொன்னுடுவேன், ஓடிடு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஒண்ணும் உங்களை பத்தில மேட்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வரல. அது என்ன என் பேய்க்கு அதுக்கு தெரியவா செய்ய போதே? அது உங்க மேல கோவப்படுது, நான் என்ன பண்ணட்டும்? இந்த பேச்சுல சரியில்லை சொல்லிவிட்டேன். இதெல்லாம் தப்பு சொல்லிவிட்டேன். நீ ஏமாட்டி அவள மாதிரியே மேட்சா போட்ட. இரு கோவப்படாத, இரு, நான் பேசல, நான் யாருக்கிட்டையும் பேசல. உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எதுக்கு நீ இப்படி கோவப்படுத சொல்லு?
சோ, எதுக்கு நீ இப்ப கத்துற சொல்லி ஏன் இப்படி கத்துற நீ என்ன மாதிரி அவங்க மேட்ச் ட்ரெஸ் பண்ணிட்டா நான் அவங்க விரும்பிடுவேனா இல்ல ஆசைதான் பட்டுருவேனா இல்ல கல்யாணம் தான் பண்ணிடுவேனா நீ இப்படி நினைக்க தப்பு சொல்லிட்ட இல்ல நீ ரொம்ப சந்தேகப்படுற பையன் உள்ள ரூட்ட போட்டுட்டா. நீ இப்படி சந்தேகப்படாத நீ இப்படி சந்தேகப்பட்ட நான் உண்மையாக்கிடுவேன் சும்மா அப்பெல்லாம் சந்தேகப்படக்கூடாது யார்கிட்ட மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவா கிட்டதான் செகண்ட் மாமன் கிட்டதான் அங்க யாரும் இல்லையே மாமா. இந்த நிக்கல என் கணக்கு யாருமே தெரியல மாமா. இப்படி போய் சொல்றவன் நம்பாதடி. அவ கிடக்கட்டும் மாமா, நான் நம்புறேன் மாமா. அவில போ சொல்லுங்க மாமா. இவரே என் பிள்ளை ரொம்ப பயப்படுது. ஆமா அவ சின்ன பிள்ளை, அவ பயப்பட நீ கிளம்பு. ஆமா நான் ரொம்ப பயப்படுறேன் சொல்லுங்க மாமா. இவரே அவ என் பிள்ளை மாதிரி அவள நீ பயமுறுத்த கூட சொல்லிவிட்டேன். யாரா அவ யாரா? என்ன மாமா? உன்னை யாருன்னு கேக்கா? ஏன் யாருன்னு சொன்னா மட்டும் என்ன விட்டுறியா என்ன? யாரா? என்ன மாமா ரொம்ப கோபப்படுதா? நீ யாருன்னு சொல்லியே ஆகணுமா? இப்ப என்னடா மச்சினிச்சின்னு உன் வாயால சொல்லணும் அவ்வளவுதானே, சொல்லிடு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னது மச்சினிச்சியா? இந்த மாதிரி இப்பெல்லாம் பேச சொல்லிவிட்டேன். ஆமா என்ன மாமா? மாமான்னு கூப்பிட்டா ஏன் மச்சினிச்சாயிருவாளா? அவ பாசத்துல மாமான்னு சொல்லுதா? என்ன மாமா இவர் உண்மையிலே மேனேஜர் தானே என்ன? பையன் உள்ள இதெல்லாம் நான் நம்பவே நினைச்சுக்கிட்டே என்னமோ. நம்பாதவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நம்பணும் பட்டி, நம்பணும். நான் ஒரு பையனையும் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? நான் ஒண்ணும் பயப்படலாம் செய்யல, புரியுதா? அது உன் பக்கத்துல நிக்கி பாரு. இது ஒரு தலையில இருக்கிறது. ஏற முடியல மாமா. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தொப்போரும் ஆசமனோ பாடுதொரு தேவாரும் மேற்கால வெயில் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கும் ஒரு கிழக்கும் இந்த வயசுல மனசுல வந்து அந்த தொலைக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தொப்போரும். மாமா என்னம்மா நீ உட்காந்துக்க. நான் போறேன். ஜெகன்மோகனி வந்துரும். பரவாயில்ல. அடி முத நீ கீழே இறங்கிட்டி. ஏன் ஜெகன்மோகனிக்கு இறையாக சொல்லியா நீ? ஏன் உனக்கு பயலனா மாமா விட்டு துறப்பா பாப்போம். அதானே அவ்வளவுதானே. எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. இப்படி பயம் காட்டாதீங்க. நீங்க எதை எங்களை ஏமாத்துறீங்க மாமா. அது என்ன சாய்? என்ன நீங்க ரெண்டு பண்ணிட்டு இருக்கியா? அம்மா உங்களுக்கு பியாய் சவுண்ட் கேட்கல? பியாயா? அதான் மாமா மேல ஏறி உட்கார்ந்திருக்க. அதான் மாமா மேல ஏறி உட்கார்ந்திருக்கியா? ஆமாமா. என்ன பியாய் கிடக்கு தெரியுமா? நீ ஏன் மட்டும் அங்க போய் நிக்க? அது வந்துமா. என்ன சொல்லணும் பார்க்கணும். நீ என்ன பயந்துட்டு இருக்க? நீ தான் பயப்பட மாட்டியா? பயப்படாத, என்னையே பயப்பட வச்சிட்டாங்கம்மா. எடி ஐயோ உன்ட விளையாண்டுட்டு இருக்கா வட்டி. அப்பலாம் ஒண்ணு இல்ல, போய் படு போ. ஏம்மா நிஜமாவே பேய் சவுண்ட் கேட்டுச்சுமா? நீ எடி தோள்பட்டில கிடக்க, கீழ இறங்கு. பியாய் இங்க தான் நிக்குதே. பியாய் நிக்குதா? ஓடட்டு போய் தூங்கு போ. என்ன டீ சவுண்ட் இது? அத்தி அம்மைய பயப்பட ஆரம்பிச்சிட்டாவல. என்ன டீ இது? என்ன சவுண்ட் டீ இது? அது ஜெகன்மோகனிமா. ஜெகன்மோகனியா? லூசாடி நீங்க? ஐயோ ஐயோ போய் படுங்கடி போங்க. அம்மா அந்த ஜெகன்மோகனிய தான் இந்த மாமா காதலிக்காவலாம். தம்பி வேலைய இதெல்லாம். ஐயோ இல்ல சும்மா விளையாண்டு பார்த்தேன், பயந்து அப்பிக்கிட்டா. இவ யாட்டலும் ஈஸியா சண்டை பாத்துக்கங்க. அது ஒரு குடுப்பன வேணுமே, பாசத்தை சேர்ந்துக்கிறதால. நல்ல மாமா மாமாங்க, நல்ல பாசக்காரி. ஏமா இந்த பேய்க்கு எல்லாம் கிடையாதுலாமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போய் தூங்கு போ. சரி தம்பி நீங்க தூங்குங்களே. இல்ல இல்ல இருக்கட்டும், நீங்க தூங்க. இல்ல தம்பி எனக்கு தூக்கமே வரல பாத்துக்கங்க. நீங்க வேற காலையில பேங்க் வேலைக்கு போகணும். நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க போங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்கம்மா. இல்ல தம்பி நீங்க காலையில வேலைக்கெல்லாம் போகணும்ல. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க வயசானவங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இனிசை போய் படுமா. ஜபா நீங்க போய் படுங்க. அம்மா நீங்களும் படுங்கம்மா. சரி ஏழு வா. சரிங்கம்மா. நான் ஒரு நிமிஷத்துல பயந்து போயிட்டேனே. மாமா பேயெல்லாம் கிடையாதுல மாமா? அப்படின்னு சொல்ல முடியாது மாமா. நல்ல குடும்பம். மாமா மாமான பாசமா இருந்தா
சரி நாளைக்கு பேங்குக்கு வரீங்களா என்ன? பேங்க்லயும் இதே வாழ்த்தனை பண்ணுவீங்களா என்ன? ஏங்க நான் ரொம்ப ஜென்டில்மேனுங்க. உங்க ஜென்டில்மேன் தனத்தை தான் இங்க பார்த்தேனே. நாளைக்கு நான் பேங்குக்கு வர மாட்டேன். ஏன்? உங்க வேலை அப்படியே கிடக்கு, யாருமே செய்யல. இல்லையா, எங்க அத்தா செய்யறேன்னு சொன்னாங்களே. உங்க அத்தா யாரு? அதான் விமல் அத்தா. விமல் உங்க அத்தானா? ஆமா, அத்தானா? எங்க அத்தா பையன். அவங்ககிட்ட தான் நான் சொன்னேன், எனக்குள்ள வெள்ளம் முடிச்சு வச்சிருங்கன்னு. விமல் உங்க அத்தா பையனா? ஆனா அங்க வச்சு நான் ஒன்னால அப்படி பார்த்தது இல்லையா? நீங்களே பேங்க்ல வேற மாதிரி இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க கட்டின சேட்டை இருக்குதே அதே மாதிரி நாங்களும். நிஜமாவே விமல் உங்க அத்தானா? ஆமா, அதான் எங்க அத்தா எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சதுன்னு சொல்லியிருக்காங்களே. இல்ல சத்தியமா எந்த வேலையும் நடக்கல, அப்படிதான் இருந்தது. நான் காலையில கூட எடுத்து பார்த்தேனே. இல்ல, எங்க அத்தா முடிச்சிருப்பாரு. இல்ல அதை எதுவுமே டைப் எல்லாம் பண்ணல, அப்படிதான் இருந்தது. என்ன சொல்றீங்க? ஒரு வாரத்துக்குள்ள அப்படியே பெண்டிங்ல இருக்குது. அதான் நீங்க பேங்க் வரலன்னு கேட்டேன். எங்க அத்தா பாக்கேன்னு சொன்னாங்களே. இல்ல அவர் எந்த வேலையும் பார்க்கல. அந்த சிஸ்டத்துல யாரு இருந்தா? ஒத்துமே இருக்கல. அப்புறம் ஒன்னே மாதிரி இன்னொரு பொண்ணு அங்க வேலைக்கு வராங்க. நிஜமாவா? ஆமா, உங்களுக்கும் நல்லா இருக்கும்ல, எல்லாமே ஜென்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணு வராங்க, நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பேசிட்டு போனாங்க, நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த ஊரு? அவங்களும் பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க உங்களை மாதிரி டிகிரி முடிக்கல, அவங்க +2 தான் முடிச்சிருக்காங்க. சும்மா டெம்பரரியா மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸாம் எதுக்கு போறீங்க? தெரியல, படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படிச்ச நோட்ஸ் எல்லாம் இருந்தது, வேணா எடுத்துக்கோங்க. எங்க இருக்குது? எங்க வீட்டுல. நாளைக்கு நீங்க பேங்க் வர மாட்டீங்கல்ல, நான் பேங்குக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். சாவி அம்மாட்ட கொடுத்துட்டு போறேன், வாங்கிக்கோங்க. சரிங்க சார். நல்லா படி. அப்புறம் சார் எல்லாம் வேண்டாம், சார் கூப்பிடு. ஆபீஸ்லயுமா? ஆமா தாயே, வேண்டாம், நீ சார்னே கூப்பிடு. என்ன? ஒண்ணு இல்ல. அதானே ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஒண்ணு சொல்ல வரலையே. போய் தூங்குங்கம்மா, போங்க. தூங்கதான் போறோம், என்ன நாங்க பியாய்க்கா கவலை இருக்க முடியும்? என்கிட்ட யாரங்க? போயிட்டேன். இன்னிரண்டு வயதில் உன் கண்ணிரண்டில் விழுந்தேன். பையவுல என்ன பாடுபடுத்திட்டு போயிருக்குது, இனி எங்க நான் தூங்க? சரி, பாடுபடுத்தினதே படுத்துச்சு, ஒரு இடம் இருந்துட்டு போயிருக்கலாம். இப்ப எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, பூச முட்டிக்கிட்டு வருதே. அநியாயத்துக்கு ஜென்டில்மேனாவும் இருக்குது, சட்டை பிடிச்ச பையலாவும் இருக்குது. எப்படி சமாளிக்கனே தெரியல. அது இருந்தாலும் எரிச்சலா இருக்குது, இல்லட்டாலும் எரிச்சலா இருக்குது. என்ன ரகம்னே தெரியல. ஆமா, அதுக்குள்ள போன் என்கிட்ட தானே இருக்குது. என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு பாக்கணும், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பாக்கணும். போன பூரா இன்னைக்கு அலசி அரைஞ்சிட மாட்டேன். என்ன போன்ல ஒண்ணுமே இல்ல? ஏய், அவ்வளவு நல்லவனடா நீ. தச்சில தான் இந்த போன் என் கையில வந்தது, தெரிஞ்சு கூட என் கையில வரல. அப்படின்னு போன்ல எதுவுமே இல்லையே. அட பாவி, பேஸ்புக் கூட வைக்கல. நீங்க கேட்டா என்ன, நான் ஓபன் பண்ணி வரல. இப்ப பாரு எப்படி ஓபன் பண்றேன்னு. என்ன பாஸ்வேர்டு கேக்குது? இது என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கோம்? கிங்ஸ்லினே போட்டு பாப்போம். ராங்கன்னு வருது. சரி, அவங்க அப்பா பேர் வச்சு பாப்போம். யாக்கோப். இதுவும் ராங்கன்னு வருது. சரி, அவங்க அப்பா பேர் வச்சு பாப்பா. தங்கச்செல்வி. இதுவும் ராங்கன்னு வருது. என் பேரை போட்டு பாப்போம். ஓபன் ஆயிட்டு. அட பாவி, என் பெரிய பாஸ்வேர்ட் வச்சிருக்கீங்க. பேஸ்புக் ஓபன் பண்ணியாச்சு, அவங்க பேர்லயே ஓபன் பண்ணணும். இருங்க இருங்க, இன்னைக்கு உங்களை கொண்டு என்ன ஆக்குது. யாரு? யாருன்னு தெரியலையே. எப்பா எப்பா. என்னம்மா? யாருமா காத்துட்டுதா? தெரியலப்பா. ஒரே டாக்டரா இருக்குமாமா? இல்லையா, கிங்ஸ்ல இந்த நேரத்துக்கு டாக்டர் விட மாட்டாங்களே. அப்பா, டாக்டர் இருக்க முடியாதுப்பா. வேற யாருமா? ஒருவேளை கிங்ஸிம் அப்படியே இருப்பாவளோ? இல்லப்பா, அவங்க இப்படி தட்ட மாட்டாங்கப்பா.
அது மட்டும் இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு எங்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப யாருமா தட்டுதா? யாரா இருக்கும்? சரி இரு, அப்ப பாக்குறேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க வாங்க. என்ன மாமா, தூங்கிட்டால என்ன? ஆமா மாப்பிள்ள, தூங்கிட்டா. இவன முடிச்சுதானே இருந்தா. என்ன மாப்பிள்ள, நைட்டு 2:30க்கு வந்திருக்கிய? இல்ல மாமா, சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நைட்டு வேலை முடிஞ்சு வந்து பாக்கலாம்னு நினைச்சேன். வசதியா இருந்தது, அதான் வர முடியல. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அவ தூங்கிட்டா பாத்துக்கங்க. சரிங்க மாமா. பரவாயில்ல, நான் கூட அவன் இங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். இல்ல, ஹாஸ்பிட்டல் அவன் இல்ல. உட்காருங்களேன் மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேற யாரும் காவலுக்கு இல்லையா? வேற யாருன்னா? இல்ல, வேற யாரும் காவலுக்கு வரலையா நம்ம வீட்டுல இருந்துன்னு கேட்டேன். இல்ல மாப்பிள்ள, யாரும் வரல, நான் தான் வந்தேன். அத்தை எல்லாரும் வீட்டுல இருக்காங்க மாப்பிள்ள. சரி சரி. எப்போ முடிப்பா? லேட்டா தான் படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள, எப்படின்னு தெரியல. ஓ, வேற எதுவும் பிரச்சனை எதுவும் யாரும் வரலையா? என்ன மாப்பிள்ள பிரச்சனை, யார் வருவா? காலேஜ்ல எக்ஸாம்லாம் இருக்குது, இவ்வளவு அனுப்பலையா? பிள்ளைக்கு உடம்பு தானே முக்கியம். மைண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்க போய் தானே அடிக்கடி மயக்கம் மட்டும் விழுதா. அதான் எல்லா ஸ்கேனையும் எடுக்கலான்னு பாக்குது. ஓ சரி சரி. டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? இப்படி அடிக்கடி மயக்கம் மட்டும் விழுதும் நல்லது இல்லைல்ல. மண்டையில ஸ்கேன் பண்ணிருக்காங்களாம். ஏதாவது பிரச்சனைனா ஆபரேஷன் ஏதாவது பண்ணுவாங்க. நிறைய காசு ஆகும் மாமா. இல்ல, அவங்க ஹாஸ்பிட்டலே பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. இது உன் வேலையா தான் இருக்கும். மத்த எப்படி ஆபரேஷனுக்கு ஃப்ரீயா பண்ண முடியும்? ஓ, உன் தயவுல தான் எல்லாம் நடக்குதா? உட்காருங்களேன் மாப்பிள்ள. இல்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. கடவுளே, என்கிட்ட வந்துடக்கூடாது, என்கிட்ட வந்துடக்கூடாது. என் பக்கத்துல வந்துடக்கூடாது, என் பக்கத்துல வந்துடக்கூடாது. சரி விடுமா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. சரிங்கப்பா, நீங்க தூங்குங்கப்பா. இனி எங்க தூக்கம் வரும்? இனி அப்படியே குத்தச்சு இருக்க வேண்டியதான். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்பா, இனி எங்க தூக்கம் வரும்? அப்பா, இந்த பெட் எடுத்து போட்டிருக்காங்கப்பா, அதை விரிச்சு படுங்க. பெட்டா? எதுக்குமா? இல்லப்பா, அப்பவே எடுத்து போட்டுட்டு தான் போனாங்க. நீங்க படுத்துட்டு நல்லா உங்களை எழுப்ப வேண்டான்னு எடுத்து போட்டுட்டு போனாங்க. எந்திரிச்சு அதுல படுக்க சொல்லுன்னு சொன்னாங்க. இருக்கட்டுமா, இனிமே எங்க தூக்கம் வரும்? காலையில வயலுக்கு போகணும்லப்பா, எடுத்து போட்டு படுங்க. இல்லைன்னா தூக்க கலப்பா இருக்கும். எடுத்து போட்டு படுங்கப்பா. சரிம்மா. நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த நேரத்துக்கு ஏன் வரணும்? ஏமா, இந்த நேரத்துக்கு அம்மா ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க? வந்திருக்காரப்பா. சரி, தூங்கிட்டு இருப்பாங்களே. தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்காவல, என்னத்த சொல்ல? அவங்க பார்க்க வரலப்பா, தெரிஞ்சுக்க வந்திருந்தாங்க. என்னம்மா சொல்ற? ஒன்றும் இல்லப்பா, நீங்க தூங்குங்கப்பா. உடம்பு ரொம்ப முக்கியம், நீங்க தூங்குங்கப்பா. சரிம்மா தங்க. எங்க தூக்கம் வரப்போகுது? சரி, புள்ள தூங்கிட்டா, இனி கொஞ்சம் முழிச்சாது இருப்போம். இல்ல, தங்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட வேண்டியதா. இனி மறைக்கிறது தப்பு, சொல்லிட வேண்டியதா. என்னாலும் பரவாயில்ல. மணி காலையில் 5 மணி இருக்காதே. டீ கடை திறந்திருக்கும், போய் காப்பியாவது குடிச்சிட்டு வருவான். மாமா. அப்பா. என்னம்மா? அவங்க வந்துட்டாங்கப்பா. யாருமா? அதான்ப்பா. எனக்கு எது சத்தமும் கேட்கலையம்மா. அக்கா ரொம்ப சத்தம் கொடுக்க மாட்டாங்கப்பா, அவங்கதான். கதை தரங்கப்பா. இல்லம்மா, ஒருவேளை வேற யாரும் இருந்துற போதே. இன்னும் சத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் திறக்கனே. இல்லப்பா, அப்பெல்லாம் சத்தம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. கிங்ஸி மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. தூங்கிட்டு இருந்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணலையா? இல்ல மாப்பிள்ள, நாங்க அப்பவே முழிச்சுட்டோம் பாத்துக்காங்க. இசை முடிச்சிட்டால என்ன? இசை தூங்கிட்டேன். பார்த்ததுக்கு அப்புறமா கண்ணு மூடுறா. அடாடா, இசை நல்லா தூங்காங்க போல மாமா. இப்பதானே முழிச்சு கிடந்தா. இல்லையே மாப்பிள்ள, இவ்வளவு நேரம் முழிச்சு கிடந்தால. ஐயோ அப்பா, உங்களை நம்பி நடிச்சேன் பாருங்க. இல்ல மாமா, அவ அசந்து தூங்கிட்டு இருக்கா. பையன் உள்ள கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதே அவதானே. முடிஞ்சது. நான் ஒரு வாட்டி தானே மாமான்னு கூப்பிட்டேன். அதான் மாப்பிள்ள, எனக்கும் தெரியல. நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லை பாத்துக்கங்க. அவதான் சொன்னா.
கதை திறக்கிறதுக்குள்ள தூங்கியிருக்கால. அப்படிங்களா மாமா? ஆமா, கதை திறந்ததுக்கு அப்புறம் தான் தூங்கியிருக்கா. அசந்து தூங்கிருப்பாதான் இருக்கும். நைட்டு டாக்டர் யாரும் வரல? இல்ல மாப்ள, அதெல்லாம் யாரும் வரல. நிம்மதியா தூங்குனீங்களா மாமா? நல்லா தூங்குனேன் மாப்ள. எனக்கு காலையில நீ தூத்துக்குடி போட்டு இருந்தது, அதான் போறதுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு போலாமே வந்தேன். வேலை விஷயமா போறீங்களா? ஆமா மாமா, சின்ன வேலை முடியாம இருந்துச்சு, அதான் போயிட்டு வரலான்ட்டு போறேன். வரதுக்கு சாயங்காலம் ஆயிரும், அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாமா ஹாஸ்பிட்டல் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அவங்க பாத்துக்கிடுவாங்க. சாப்பாட்டுக்கு வீட்டுல இருந்து வந்துடும், நீங்க வயலுக்கு தான் போகணும். நீங்கள ஆமா மாப்ள, காலையிலே போகணும். வாழை போட்டு விட்டுருக்கோம்ல, தண்ணி கண்டி பாய்க்க போகணும். கூட டேவிட் வருவான், அவனை கூட கூட்டு போங்க. ஒத்தையில போவாதீங்க. எதுக்கு மாப்ள? இல்ல மாமா, வயசாயிட்டு ஒத்தையில போக வேண்டாம். அவன் டேவிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களை பைக்ல கூட்டிட்டு போவான். இருக்கட்டும் மாப்ள. இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. அவன் வருவான், அவன் கூட போங்க. சரி மாமா, நான் கிளம்புறேன், அவன் தூங்கட்டும். கிளம்புறாங்களா? சாயங்காலம் வருவேன்னு சொன்னாங்களே, இப்ப கண்ணை திறந்தா அசிங்கமா போயிடும். ஐயோ, இப்ப என்ன பண்ணு தெரியலையே. இப்ப போய் நடிப்பனா? சரி, தூங்குன மாதிரி நடிச்சா பையவுள்ள என்னென்ன சட்டெல்லாம் சேர்ந்து பார்க்கலான்னு பார்த்தேன். இப்படி பொசுக்கடி கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. திருடனுக்கு தேல் கட்டின கதையா போச்சுதே. இப்ப கண்ணை திறக்கவும் முடியாது, திறக்காமலும் முடியாது. ஐயோ மாப்ள, இருங்க, நான் காப்பி வாங்கிட்டு வரேன். இல்ல மாமா, நான் மொத்தமா பிளாஸ்ல கொண்டு வந்துட்டேன், அம்மா போட்டு கொடுத்தாங்க. ஐயோ, எதுக்கு மாப்ள? இல்ல, காலையில வீட்டுக்கு போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் போவேன், அதான் பிளாஸ்ல காப்பி போட்டு கொடுத்து விட்டாங்க. என்ன மாப்ள, அம்மாக்கு ஏன் இவ்வளவு வேலை கொடுக்கீங்க? இல்ல, கூட ஈர நீயும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவதான் வேலை பார்த்தாலா? ஆமா, அம்மா கொத்தாசி அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னிசே அத்தை ஜவா இவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஈர காலையில எந்திரிச்சிட்டாங்க மாமா. அவன் எங்க வீட்லயுமே 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரா பாத்துக்காங்க. இந்த அம்மா யார் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு தெரியுமே. இந்த தூங்குதா பாருங்க, 9 மணி காலேஜுக்கு 8:45 வரைக்கும் தூங்குவா பாத்துக்காங்க. முடிஞ்சது. தீங்க பையனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காவல. தூக்கத்துல மல்லிதான் போலுக்கு. அதெல்லாம் தூக்கத்துல அடிச்சுக்கவே முடியாது. பயவுள்ள பக்கத்துல மனுஷன் படுக்க முடியாது பாத்துக்காங்க. ஆமாமா, உண்மைதான். அதான் பார்த்தேன், என்ன ஊர்ல வேலை. போச்சு, எல்லாம் போச்சு. எங்க அப்பா என்ன நார் அடிச்சுட்டாவ. சரி மாமா, நான் 8 மணிக்கெல்லாம் தூத்துக்குள்ள இருக்கணும். சரி மாமா, நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள. இந்த ரூம்ல இருக்காங்க, அந்த செருப்பு போற எடுங்க. இந்த ரூமை கிளீன் பண்ணணும். இருங்கம்மா, நான் எடுக்க. இருமாமா, நான் எடுத்தேன். இல்ல மாப்பிள்ள, எங்க செருப்பு தான், இவ செருப்பு என் செருப்பு தான் கலந்து, நான் எடுத்துக்கிறேன். இருமாமா, நான் எடுத்தேன். ஐயா நீங்களா? நான் எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல, எங்க மாமா செருப்பு தான், அந்த இதுல லாயர்ல வச்சிருங்க. சரிங்க ஐயா. அந்த டேட் செருப்பு கொடுங்க. இதாங்க ஐயா. ஆமாமா, அதை கொண்டாங்க. ஐயோ, மாப்பிள்ள எடுத்து வச்சுட்டு இருக்காவல. இல்ல மாமா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். இது இசை செப்பல், இதுங்க கிடக்கட்டும். இந்த அக்கறைக்கும் பாசத்துக்கும் தானே நான் அடிமையானே. எந்த கௌரவமும் பார்க்காதே. ஓய், நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும். நினைச்சேன் பயவுள்ள கண்டுபிடிச்சிருக்குன்னு. நீ எப்படி தூங்குவோன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி தூங்குவோன்னு எனக்கு தெரியாது. எப்படி தூங்குவேன்? எப்படி தூங்குவியா? இப்படி தூங்குவேன். அப்பா வெளியே நினைக்காங்க, எந்திங்க. அதெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. அதெல்லாம் வருவாங்க, எந்திங்க. சரி, நான் கேட்டக்கு போக சொல்லி என்ன பார்த்து எதுக்கு தூங்குற மாதிரி நடிச்சா? நடிச்சாலும் செய்யலையா? நிஜமாவே எனக்கு தூக்கம் வந்தது. போய் சொல்லாதடி. நீ தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்களா? நான் வழக்கம் போல என் சேட்டை ஆரம்பிப்பேன், அதுக்கு தானே. அப்பெல்லாம் இல்ல, இங்க பாருங்க, இப்படி சொல்லுங்க சொல்லிட்டேன். முதல்ல நீங்க என்னங்க? நீ தூங்கிட்டு இருந்தா அந்த சேட்டன் இல்ல, நீ தூங்காம இருந்தாலும் அந்த சேட்டை தான் பண்ணிட்டு போவேன். ஐயோ, உங்களை பத்தி தெரிஞ்ச நான் இந்த மாதிரி பண்ணனே. என்னங்க? முடியாது. இப்ப தூத்துட்டு போனா நைட்டு தாண்டி வருவேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, அதான் நச்சு ஒண்ணு குடுப்பேன், அது கூட கொன்னு எந்திரிச்சிருக்க சொல்லிட்டேன். சரி, எதுக்கு தூத்துக்குடிக்க போறீங்க? ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப வாலாட்டிட்டான், அதான் அவனுக்கு பொங்கல் வைக்கலான்னு நான், எங்க சித்தப்பா, என் தம்பி எல்லாரும் கிளம்பிட்டோம். பையவுல அடிதடிக்க போறேன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லடி, சும்மா தான் போறேன். நம்பிட்டேன். வேற இல்ல, அவன் என்ன பேசுனது என்னால தாங்கிக்க முடியல, அதான். நான் வேற ரொம்ப பேசியிருக்கேனே. என்ன நினைக்கா? இல்ல, நானும் நிறைய பேசியிருக்கேனே. நீ பேசாண்டி, இந்த உலகத்திலே என்ன பேசுறதுக்கு உரிமை உள்ளவ நீ மட்டும்தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உனக்கு மட்டும்தான் இந்த கிங்ஸ்ல தோட்டத்துக்கும் பேசுறதுக்கும் உரிமை உண்டு, வேற எவனுக்கும் கிடையாது. அன்னைக்கு செவுட்ல அடிச்சேனே. ஆமா, இன்னும் வேணாலும் அடிச்சுக்க. என்னையும் கோத்த திருப்பி அடிச்சிட்டீங்கன்னா, பழி வாங்கிட்டீங்கன்னா? ஆமாடி, நான் உன்னை பழி வாங்குவேன், அது வேற மாதிரி. கொன்னுருவேன் சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டு உங்களை கிளம்ப சொன்னேன், போங்க. கொல்லுடி. அடைச்சிக்க என்னங்க, அப்ப வந்துட போறாங்க. சரி, உனக்கு கூட நான் கிளம்புறேன். கொன்னே போட்டுருவேன் சொல்லிட்டேன். என்ன கொடுத்து வச்ச மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க? அதான் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. சம்பந்தம் இல்லையா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன? இல்லன்னா இல்லன்னா
இன்னைக்கு இதுக்கு நான் வேசட்டில இருந்து உனக்கு தெரியுமா? எதுக்கு? காதலனா இருந்தேன், அப்புறம் கணவனா மாறினேன், அதையுமா அப்பா போறேன்னு. டேய், கொன்னா போட்டுற சொல்லிட்டேன். நீ என்ன மாரி போய்கிட்டு இருக்க? கொலை பண்ணிரும் பாத்துக்க. ரொம்ப சோதிக்காத, நான் ஏற்கனவே பயத்துல இருக்கேன். அப்போ நீ நம்பலையா? அட கடவுளே, என்னத்த சொல்ல உன்னியெல்லாம். பயம் காட்டாதீங்க, இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். யாரா இந்த விஷயத்த போய் சொல்லுவாங்களா? சொல்ல யாராவது போய் சொல்லுவாங்களா? வீட்டுக்கு போனேன், நல்ல விண்ணிச்சு குடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். அதான் பார்த்து போலான்னு வந்தேன். கொன்னுருவேன், வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். நம்பட்ட போ. சரி, ஒரு மசாலத்தை நல்ல செய்ய சொல்லுன்னு. கோத்த கழுப்புறீங்க, கொளுத்து நெரிச்சிருவேன். வாடி, நீ நம்பவே மாட்டியா? என்னடி காண வேண்டும் உன்னோடுதான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா. நீங்க இப்படி சொன்னா நான் பேச மாட்டேன். பேசட்டா போ. ஹலோ, சொல்லுடா. என்னடா பேஸ்புக்கே ஓபன் பண்ண மாட்டேன்னு சொன்ன? என்ன உளறிட்டு இருக்க காலையில? பேஸ்புக் எனக்கு சஜஷன் கேட்கடா, உன்னை அப்செட் பண்ண சொல்லி. என்ன உளறிட்டு இருக்க நீ? அத்தி செத்து. அத்தி பேஸ்புக் ஓபன் பண்ணல. நீ தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க. உன் போட்டோ தான் இருக்குது. நான் சோசியல் மீடியால இருக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. நான் போய் சொல்றேன், நிஜமாதான். உன் போன் எடுத்து பாரு. சரி வை, நான் பாக்குறேன். செத்து. என்ன ஒண்டில நாக்க போறாங்க. அத்தடி, நான் இப்பதானே ஓபன் பண்ணேன். அத்தி இன்ஸ்டால் பண்ணி பாப்போம். இசை, உன் போனை கொண்டா. செத்து. எந்த போனு? குடு, உன்கிட்ட இருக்கல, அதை குடு. என்கிட்ட எதுவும் இல்ல. குடுடி. அதான் இல்லன்னு சொன்னானே. சரி, அதை டெலிட் பண்ணி போடு. என்னத்த? பாரு, நான் சோசியல் மீடியா இருக்க முடியாது, இருக்க கூடாது. அதை டெலிட் பண்ணி போடு. நான் ஒண்ணும் பண்ணலையே. இசை, கோத்த கலப்பாத, அதை எடுத்து அழிச்சு போடு. அது சும்மா ஆமாடி, உன் பாஸ்வேர்ட் தான் வச்சேன், அதுக்காக இப்படி ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவ? சும்மா தான் ஓபன் பண்ணேன். சரி, சீக்கிரம் டெலிட் பண்ணு. எதுவும் போஸ்ட் வைக்கலையா? இல்ல, அது வந்து அது வந்து ஹாஸ்பிடல் போட்டோ போட்டேன். ஒண்ணு சீக்கிரம் அதை டெலிட் பண்ணு. சரி, எதுவும் பண்ணல யாரும்? இல்ல. சரி சரி, அதை டெலிட் பண்ணு. இனிமேல் போன் எதுவும் வேண்டாதா? சரி. உங்களுக்கு என் மேல கோவம் வரல? வந்ததே வந்துதா? வந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது. எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதுல்ல. நீ லாட்டா ஓப்பன் பண்ணிட்டா போன் இருக்குன்னு. அதனால என்ன, சரி சீக்கிரம் டெலிட் பண்ணி போட்டுன்னு. என்ன அடிக்கணும் போல? என் மேல கோவத்துல எதுவும் பண்ணணும் தோணல? தோணுதே. அடிக்க போறீங்களா? ஆமா அடிக்க போறீங்களா? ஆமா, இப்ப பாரு. வேண்டாண்டி. சித்தப்பா, என்னோட வேலை பார்த்து வச்சிருக்க. என்ன சித்தப்பா, ஹாஸ்பிட்டல் லொகேஷன் எங்கடா போட்டிருக்க? ஐயோ சித்தப்பா, நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுடா. சரி, அதை எங்க போ, நாளைக்கு பிளான போட்டுக்கலாம். இல்ல சித்தப்பா, இன்னைக்கு முடிச்சு ஆகணும். அது ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சு போச்சுடா. அது நீ எதுக்குடா அதை போட்ட? நான் இல்ல சித்தப்பா, சின்ன பிள்ளை கையில வச்சிருந்த போனு தெரியாம போட்டிருக்கு. உன் போனு சின்ன பிள்ளை கையில இருந்ததா? ஆமா சித்தப்பா, அதான் சொல்லி முடிஞ்சது. அவனு வேற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க. இப்ப வேண்டாம், சொன்ன கேளு, நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பு. இல்ல சித்தப்பா, போட்ட பிளான் போட்டதா இருக்கட்டும். மை ஹாஸ்பிட்டல் சொல்லி போட்டு விட்டுருக்க. ஏண்டி என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். சரிங்க சித்தப்பா. சாரி, ஏதாவது பிரச்சனையா? ஏண்டி என் மானம் வேற போச்சுது. சித்தப்பா என்னடி நினைப்பாரு? போன் இருந்தா எனக்கு போனை போட்டு மணிக்கணக்கில் பேச வேண்டியதானே. ஏண்டி சரி, டென்ஷன் எடுக்காத, நான் வரேன், எனக்கு சின்ன வேலை இருக்குன்னு. சாரி. அதுக்கு என்ன, விடு விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கிறேன். நான் செஞ்ச தப்பதான், நான் டெலீட் பண்ணிட்டேன். சரி விடு, அது என்ன இருக்குது, விடு விடு. நீங்க கோவமா இருக்கீங்களா? கோமா இருக்கீங்களா? கோமா இருக்கீங்களா? பேசுறத பாரு, குழந்தை. சரி, நான் கொடுத்தல அவனு கொடுத்துரு, நான் கிளம்புறேன். மாட்டேன். அதானே நீ இருக்கா பாரு. சித்தப்பா, என்னடா, நான் தூத்துக்குடி கிளம்ப சித்தப்பா, என்னால விட்டு வைக்க முடியாது. சொன்னா கேளு, வேண்டாம்டா. பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. இல்ல சித்தப்பா, அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன்.
நீ எடுக்க முடியாது பின்னாங்க மாட்ட. சரி சொன்ன மாதிரி 2 பேரும் அனுப்பி வைக்க. சரி அப்போ சித்தப்பா நான் முதல்ல போயிடு, நீ பின்னாடியே வா. வேண்டாம் சித்தப்பா, நான் ஒருத்தனே போதும், விட்ட மாட்டேன் சித்தப்பா. டேய் கோத்த குறடா, பாரு எதுவும் நம்ம மேல தடைமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் பக்கா முடிப்பேன். நீ குறி வச்சுட்டு தப்பாது, இருந்தாலும் பாத்துக்க. விடக்கூடாடா, அவனை விட்டவே கூடாது, முடிச்சிருவான்டா. நம்ம எதுக்கு இருக்கோம்? விட்ட மாட்டேன் சித்தப்பா, விட்ட மாட்டேன். என் புள்ள எப்பவும் ராஜா தான்டா. முடிச்சுட்டு கால் பண்ற சித்தப்பா. நீ தொட்டதுல பொண்ணாருண்டா, முடிச்சிரு. உன்னை இருத்தவனை எவனும் இருக்க கூடாது. ஓகே சித்தப்பா. எங்க போறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் சாயங்காலத்துக்கு வரேன். இல்ல எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்களே. அது ஒண்ணு இல்ல, வந்து சொல்றேன். ரவுடி பையன், ரவுடி வேலைதானே ஏதோ பண்ண போறீங்க? இல்லையா, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. நான் பச்சை மண்ணுமா, நான் பச்சை மண்ணு. எனக்கு உலகமே தெரியுமா? அத்தாடி நம்பிட்டேன். நீங்க பேசுறது கூட எனக்கு புரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. மரியாதை எந்திரிச்சிருங்க. என்னங்கன்னு சொன்னேன். அடி கள்ளி, உடுக்கமா மட்டும் அமைதறாரு. அது எப்படி எப்பவும் அப்படிதான் இருக்கானே, உடுக்கிற வரைக்கும் அமைதறாண்டி இருக்க. அப்படின்னா கள்ளிக்கு இன்னும் வேணும்னு அர்த்தம், அப்படிதானடி? ஏய் இங்க பார், நீ பேசியே ஆள கவுத்துருவே, எனக்கு தெரியும். மரியாதை சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாதுமா. பேச வேண்டாம், நான் கத்துறேன். நீங்க போன் எடுத்து பேசக்கூடாது. கத்தாத, சித்தப்பா லைன்ல. கேக்கட்டும், நல்லா கேக்கட்டும். நீங்க போன் எடுத்து பேசுனீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல என்ன நினைச்சுக்கிட்டு. அப்பா மரியாதை ஓடிங்க சொல்லிட்டேன். முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன். நீங்க போன் பேசுறீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அப்ப வெளியே பேசுங்க. உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, என்னங்க சொல்லிட்டேன். சித்தப்பா லைன்ல. யாரா எனக்குன்னா உங்களுக்கு தான் சித்தப்பா, எனக்கு இல்லையா? நான் கத்துறேன், முத என்னங்க சொல்லிட்டேன். பத்தாது சொல்றல. சித்தப்பா எங்கடா இருக்க? ஹாஸ்பிடல்ல. 2 பேரும் ஹாஸ்பிடல்ல நுழைஞ்சிருக்கானா? கண்ண பற்றாத, போ சீக்கிரம் போ. ஏன் ஹாஸ்பிடல்லையா? சீக்கிரம் போடா. சரி சித்தப்பா. சரி இன்னொரு லாக் பண்ணிக்க. யார் தட்டணும் கத்திருக்காங்க? பேச மாட்டேன். இங்க பாரு, உனக்கு நாக்கா தட்டினா உனக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? என்னை தவிர யார் தட்டினாலும் திறக்கவே திறக்காத. யாரா இருந்தாலும், டாக்டரே இருந்தாலும் திறக்க வேண்டாம். நான் இப்போ ஒரு வேலை செய்ய போயிட்டு வரேன். தெரியும் எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி, பத்திரம் வந்துக்கண்ணே, நான் வரேன். சரி பத்திரம் வந்துக்க, நான் வரேன். மாமா தெரியும், எனக்கு தெரியும். மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. கதவு முன்னாடி பூட்டிக்கோங்க. நான் இல்லாம வேற யார் தட்டினாலும் திறக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் உறுதியா இருங்க மாமா. புரியுது மாப்பிள்ள. இவன் கத்திட்டுப்பா, பாத்துடுங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க. அடே என் அப்பாவே மாத்திட்டியா? நீங்க பாத்து போங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, அதெல்லாம் அவ தட்ட மாட்டா. இருண்ணே, இப்போ வந்துருவேன். பாரு அமைதியா தூங்கு என்ன. கட்டி நான் சேர மாட்டேன். இனிமேல் உங்ககிட்ட சேர மாட்டேன். நான் இனிமேல் உங்ககிட்ட கட்டி உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க யாரும் நான் யாரும். ஓகே, இனிமேல் நீங்க என்ன பார்க்க வரக்கூடாது. நம்ம என்ன கட்டி போட்டுட்டோம், போங்க, நான் பேச மாட்டேன். இந்த நிலைமை என்ன சிரிக்க கேடி. சரி நான் வரேன். எப்பா நீங்க என்ன இப்படி மாறிட்டீங்க? பார், மாப்பிள்ளை என்னைக்கும் சரியான வழியில தான் போவாங்க, அது எனக்கு தெரியும். அதுக்காக கேனப்பையில இருக்க சொல்லுதியா? என்னைக்கு கேனப்பையில இருக்கவே கூடாது. இருந்தோம் அவன் தலையில எரிமிச்சு போய்கிட்டே இருப்பான். மாப்பிள்ளை போற வழி சரிதான், மாப்பிள்ளை எது செஞ்சாலும் சரிதான். எப்பா அது எந்த வழியா போகுதுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும், என்கிட்ட தான் மாப்பிள்ளை சொல்லிட்டாவல. சொல்லிட்டாவளா? என்கிட்டலாம் எதுவுமே மறக்கலையே. மறைக்கணும்னு அதுக்கு அவசியமே கிடையாது. நாம யாரு சொல்லு பாப்போம். ஆனா என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்ல. எப்பா பேசியே கவுத்துறான்ப்பா, அதெல்லாம் நம்பாதீங்க. இப்ப ரவுடித்தனம் பண்ணதப்பா போயிருக்காவ. இல்லையே, அதெல்லாம் இல்ல, பிசினஸ் விஷயமா தான் போறவ. நீ தூங்கு. என்ன சேட்டை பண்ணுது பயம் இல்ல. இது நான் வேற அது சிக்கி இருக்க. இப்ப கதவு அடைக்கல. நல்ல நேரம் நீ சொன்ன. சீக்கிரம் அடங்குப்பா.